நீங்க வந்து டேட்டிங் போறேன். எனக்கே கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரியும் நல்ல யாரு கூட டேட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் அவங்கள. வாங்க, இவங்க தான். ஏப்ரல் ஃபூல். எனக்கு பிரச்சனை இல்லடா. சரின்னு நம்ம தோழரை கூப்பிட்டுட்டு கோரமங்கலால நிறைய குடிமக்கள் இருப்பாங்கன்னு சொல்லி அவங்கள பார்க்க கிளம்புனா கரும்புல இருந்து சக்கையை புளியற மாதிரியே பஸ்ல வச்சு எங்களை புளிஞ்சு எடுத்துட்டானுங்க. தோழர் மந்தி சாப்பிடணும்னு சொல்ல பாக்குறவங்க பைத்தியக்காரன் நினைக்கிற அளவுக்கு வீடியோ எடுத்துட்டு காசை கொடுத்துட்டமே வேற வழியே இல்லங்கிறதுக்காக முக்கி சாப்பிட்டு சும்மா காய்ச்சி பூர்வீகாக்குள்ள போனா வாங்குறவங்க கூட இவ்வளவு சீன் போட மாட்டாங்க, அவ்வளவு சீன் போட்டு இன்னொருத்த வாங்க போற போறன்னு தெரிஞ்சு நான் எடுத்து அதை யூஸ் பண்ணி பாத்துக்கிட்டு இருந்தேன். வாழ்க்கை கூட இதே மாதிரி தான். ஊராம் பொருளுக்கு உழைப்பு போடாதீர்கள் நண்பர்களே. ஒரு வழியா கோரமங்கலுக்கு வந்து சேர்ந்தா எங்க ஊர்ல எல்லாம் ரேஷன் கடையில் அரிசி வாங்குறதுக்கு தான் கியூல நிப்பாங்க. நீங்க என்னடா குடிக்கிறதுக்குலாம் கியூல நிக்கிறீங்க? நல்லா இருக்குடா உங்க ஊரு. உங்க குடியார ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணி குடிச்சு நாசமா போடான்னு சொல்லுங்க. ஊராம் குடிச்சு வாந்தி எடுக்கிறது ரெண்டு வரைக்கும் பார்த்துட்டு நானும் குடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, இது கரும்பு ஜூஸ். இதுக்கு மேல அங்க நின்று கடுப்பாய் காரித்து போயிருவேன். நானே கிளம்பிட்டேன். வரும்போதாவது கரும்பு மாதிரி தான் புளிச்சு எடுத்தானுங்க. ஆனா இவனுங்க நாங்க குடிச்ச கரும்பு ஜூஸ் எல்லாம் புளிஞ்சு எடுத்துட்டானுங்க. கூடு போய் சேர்ந்தா நாளைக்கு சந்திக்கலாம். டாடா.